இப்போ இந்த நெருப்புல பல பேர் எரிஞ்சு போவாங்க. ஏய், நீ என்ன குருடா? கொஞ்சம் பார்த்து நடந்து போயேன். குருடன் தான்ப்பா. ஐயோ, சாரி பிரதர். என்னோட தடி. எனக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது. எங்கேயாவது அடிபட்டுடும். மன்னிச்சிருங்க, நான் கவனிக்காம வந்துட்டேன். சரி சரி, மெதுவா போங்க. சரிங்க. போவீங்களா இல்ல நான் விட்டுடவா? வேண்டாங்க, நானே போயிடுறேன். சரி, தேங்க்யூ. திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி வலிக்குது? உனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். அமைதியா இரு. காலை பிடிங்க சீக்கிரம். எங்க இன்ஜெக்ஷன்? எங்க? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டாக்டர், இன்ஜெக்ஷன் போடுங்க சீக்கிரமா. Oh my God, he is dead. இவர் இப்ப இயற்கையா இறக்கல. என்ன பண்றது? I know பிரியா, it's a murder. நான் ஏற்கனவே டாக்டர் சாலோங்கி கிட்ட இது விஷயமா பேசிட்டேன். இந்நேரம் அவரு ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிருப்பாரு. இவன் மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. விஷமா? ரமன் விஷம் குடிச்சு இருந்தானோ? ஆமாம் பாஸ், ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இந்த விஷம் முதல்ல மனுஷனுடைய மூளையை தான் தாக்கும். முதல்ல டெலேரியா, ஆட்டோஃபோபியா, அப்புறம் அம்னீஷியா. அதுக்கப்புறம் இந்த விஷம் மனுஷ உடம்போட மற்ற பார்ட்ஸையும் பாதிக்கும். மற்ற பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். அந்த மனுஷன் அப்படியே செத்துருவான். டாக்டர், இதுக்கு ஏதாவது எதிர்வினை கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஆன்டிடோட் உண்டு ஃப்ரெடி. ஆனால் அது நமக்கு தேவைன்னா அந்த விஷத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்கணும். பாஸ், இந்த விஷம் அவ்வளோ லேஸில் கையில் கிடைக்காது. நானும் ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணிட்டேன் இதை கண்டுபிடிக்க. விஷம் கொடுத்து சாகடிக்கிறது சகஜம்தான். அதுவும் இந்த மாதிரி விஷம் கொடுத்து சாகடிக்கிறது இது வந்து அதிர்ச்சியான விஷயமா இருக்கே. சரி, இது யாருன்னு இன்னும் தெரியல. ஆனா அவன் ரமண பயங்கரமா வெறுத்து இருக்கான். அப்படி ஒரு வெறுப்பினால்தான் இப்படி ஒரு மரணத்தை கொடுத்திருக்கான். அந்த கொலைகாரன் யாருன்னு தான் இன்னும் புரிய மாட்டேங்குது.
அது யாரா இருக்கும்? யாரா வேணா இருக்கலாம் சார். இவன் சூதாட்டம் விளையாடுவான். கிரிக்கெட், ரேஸ்கோர்ஸ், சீட்டுக்கட்டு, எல்லா சூதாட்டமும். இதெல்லாம் பண்ணதுனால 5 கோடி ரூபாய் கடனாளி ஆயிட்டான். 5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கானா? ஹா சார். அவனுக்கு மிரட்டல் மெசேஜஸ் வரும். அவனோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கு. இந்த சூதாட்டக்காரங்கெல்லாம் அனுப்பினது. ஓ, இங்க பாருங்க சார். இது ஒரு மாதிரி மிரட்டல் மாதிரி இருக்கே சார். இது என்னமோ சொல்ல வருது சார். இருக்கலாம். ஆனா இவனை அடிச்ச விதத்தை பார்த்தா ஏதோ புக்கிஸ் அடிச்ச மாதிரி தெரியலையே. இருந்தாலும் இவங்கள கூப்பிட்டு தானே ஆகணும். ஏதாவது தெரிய வரலாம். ஹலோ ஏசிபி ஹியர். I see. சரி. நீங்க இவருடைய ஒன்று விட்ட தம்பி நிதின். நிதின், யாரோ ரமணை கொலை பண்ணியிருக்காங்க. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு தெரியாது. ஆனா கெட்டது பண்ணா இப்படிதான் நடக்கும். என்னைக்கோ ஒரு நாள் இப்படி நடக்க இருந்தது. அதோட யார் பண்ணது, எப்படி பண்ணாங்க, இதெல்லாம் தெரியாது சார். ஆனா பல பேர் கூட பகை இருந்தது, பல பேருடைய கடன் இருந்தது. அவங்கள இருந்து அவங்க யாராவது தான் சார். சரி, உன்னை தாண்டி உன்னோட ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா இருக்காங்க. ஆனா இப்ப எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, இருக்கட்டும். எங்க இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ பாடியை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. நீங்க உங்க டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துட்டு போங்க. தேவைப்பட்டா மறுபடியும் கால்ஃபர் பண்றோம். சரி சார். ஓகே. இவன் நினைச்ச அளவுக்கு வருத்தப்படல, சும்மா நடிக்கிறான். பாடியை கொண்டு போக அவசரம் காட்டல சார். போன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டானே. பாடியை எப்போ தருவீங்கன்னு கூட கேட்கவே இல்லை. ஏதோ தப்பு இருக்கு இவங்கிட்ட. நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இவன் ஒன்னும் வருத்தத்தோட வரல. ரமன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு கன்ஃபர்மேஷன் பண்ண வந்திருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. இவனை ஃபாலோ பண்ணுங்க. ரமன், ரமன், பார்த்து வாங்க. என்னப்பா எப்படி ஆயிடுச்சு? ரமன், நீங்க யாரு? நான் தான் இவனோட அம்மா வசுந்தரா. ரமன், நீ வீட்டுக்கு வருவான்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு தானே இருந்தேன். இப்ப எல்லாரையும் விட்டு ரொம்ப தொலைவுல போயிட்டியேப்பா. ரமன், உங்க மகன் கூட இருக்கு இல்லையா? இல்ல சார். சரி, நீங்க? என் பேரு மதன். என்ன எதுக்காக விட்டுட்டு போன? என்னைய கூட்டிட்டு போற? அட என்னம்மா இதெல்லாம்? இந்த அயோக்கியனுக்காக இன்னும் எவ்வளவுதான் அழுவீங்க? இவன் செஞ்ச காரியத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. வேணாப்பா, அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு பையன் தானே. சரி, அப்படி இவன் என்னதான் காரியம் பண்ணான்? இவங்கள வீட்டை விட்டு விரட்டி இருக்கான். நடுத்தெருல நடக்க வச்சிருக்கான். ஏன் அப்படி? நிறைய கடன் வாங்கிட்டேன். வீட்டை வித்தாகணும்னு சொன்னான். அதோட எனக்கான செலவை கூட அவனால பாத்துக்க முடியாதான். அதனால நடுத்தருளே விட்டுட்டான். நான் என்ன பண்ணுவேன் சார்? எனக்கு கண்ணும் சரியா தெரியாது. நான் பசி தூக்கம்லாம் இல்லாம தெருவோரமா எங்கேயாவது அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடவுளுக்கு எப்படியா இறக்க வந்துச்சு. அவர் ஒரு கடவுளை என்கிட்ட அனுப்புனாரு. என்னால் அவனோட முகத்தை கூட பார்க்க முடியல. ஆனா அவன் என்ன தன் கூட வான்னு கூப்பிட்டான். நானும் போயிட்டேன். யாரோ ஒரு நல்ல மனுஷன் என்னை இவர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. சார், நான் ஒரு ஆசிரமம் நடத்துறேன், சையுத் வித்தாசிரம். இந்த மாதிரி வயசானவங்களுக்கு அன்போ மரியாதையும் கொடுத்து இவங்கள நல்லபடியா பராமரிப்போம். அம்மாவை நான் வித்தாசிரம் கேட்ல பார்த்தேன். ஒரு லெட்டரும் இருந்தது. இவங்கள நல்லா பார்த்துக்கோங்கன்னு எழுதியிருந்தாங்க.
அன்னையில இருந்து எங்க இடம் இவங்களோட வீடா மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில இவங்க பையன் இறந்துட்டதா லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. ஆனா இவங்களால அங்க இருக்க முடியல. அம்மா இல்ல. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவனை கொலை பண்ணவங்கள விட்டுடாதீங்க சார். கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இத பாருங்கம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். ரமணை கொலை பண்ணவன நிச்சயமா விட மாட்டோம். அவனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை வாங்கி கொடுப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க. மதன், இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா தயவு செஞ்சு எங்களை வந்து பாருங்க. ஆச்சரியம்தான். தாரிகா, ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இவன் உடம்புல ஒரு அடையாளம் இருக்கே, அது அலர்ஜியால வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது விஷ கிருமிகள் கொட்டின அடையாளமா கூட இருக்கலாம். சார், இந்த ஜித்தினுடைய நடவடிக்கைலாம் ஒன்றும் சரியா இல்லை சார். தப்பான ஆளுங்க கூடலாம் லிங்க் இருக்கு சார். அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது சார். அப்புறம் இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கு சார். சில வருஷத்துக்கு முன்னாடி இவனை ரமன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டானா. இப்போ ரமன் இறந்து போன உடனே அவன் சொத்தெல்லாம் இவனுக்கு வரணுன்றதுக்காக நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான் சார். சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இவனோட ஸ்கின்ல எனக்கு என்னவோ ரொம்ப விசித்திரமா தெரியுது. தாரிகா, இந்த விசித்திரமான பொருள் இருக்குல்ல, இது என்னன்னா பாராஃபின். பாராஃபின்? ஆமா. அப்படின்னா இந்த விஷம் அவனோட தலையில இன்ஜெக்ட் பண்ணலையா? பண்ணிருக்காங்க. அந்த விஷத்தை இவன் டைல தான் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. பாம் எங்க இருந்து வந்தது? பாம் எங்க இருந்து வந்தது? தாரிகா, இந்த இடத்துல கொலைகாரன் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். அதாவது இந்த விஷம் வாமான பெராஃபினால கோட்டடா இருந்தது. அதனால தான் இவனோட தோல்லையும் இவன் ரத்தத்துலையும் நமக்கு பெராஃபின் கிடைச்சிருக்கு. அதாவது விஷம் உடம்புல ஏறின உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு கொலைகாரன் நினைச்சிருக்கான். அதனால அதை கோட்டிங் பண்ணியிருக்கான். இந்த விஷம் இருக்குல்ல, சொல்லப்போனா அது ஒரு பயோ பாய்சன், மெதுவாக பரவும். கொலைகாரன் அதை மோமால கோட்டிங் பண்ணியிருக்கான். அதை இவன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவன் உடம்பு சூட்டால அந்த மோம் அப்படியே மெல்ட் ஆகி அதுக்கப்புறமா அந்த விஷம் ரியாக்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த விஷம் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கல, அதாவது பேலட், அதாவது சின்ன மாத்திரை மாதிரி இவன் உடம்புல போடப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. இதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. இங்கே தான் ரமன் இன்ஜினியராக இருந்தான். கூட வேலை செஞ்சவங்க சொன்னாங்க அவன் இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அவன் காலில் என்னமோ அடிபட்டிருக்கு. ஆனா இங்க ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல வேலை இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தானா. அப்படின்னா அவன் இங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்க ஒண்ணுமே தெரியலையே. யார்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஏதாவது சொல்றாங்களான்னு தெரியுதா? சார் நீங்க போங்க, நான் டீ குடிச்சிட்டு வரேன். அதாவது ஏதாவது பாத்தியானே டீக்காரங்க கிட்ட கேட்டு வரேன், அவ்வளவுதான். அபிஜித், அந்த சின்ன பொண்ணு சைட்டுக்கு எதிராக பேப்பர் வித்துக்கிட்டு இருக்கா, அவளை கேட்போம். ஓ பேர் என்னம்மா? சுட்கி. சுட்கி. சரி கண்ணா, இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவர் எங்கேயாவது பார்த்திருக்கியா? தெரியுமா உனக்கு? இந்த அங்கிள் எப்பவுமே என்கிட்ட பேப்பர் வாங்குவாரு, ஆனா 3 நாளா வரவே இல்ல. அப்போ 3 நாளுக்கு முன்னாடி இந்த அங்கிளை பாத்தியா? ஒரு ஆள் மேல இவர் மோதிட்டாரு. இவர் கால்லயும் அடிபட்டுடுச்சு. அந்த ஆள் விசித்திரமா இருந்தான். என்னது விசித்திரமா? அப்படின்னா நீ என்ன குருடா? பார்த்து நடக்க தெரியாதா? நான் குருடன் தான்ப்பா.
காலுக்கு என்னாச்சு? திடீர்னு வலிக்குது. அவன் குருடா இல்லையா? அப்ப அவன் தான் ரவந்தை தாக்கியிருக்கணும். சரிம்மா, அந்த அங்கிளை நீ நல்லா பாத்தியா? அவரை உனக்கு நல்லா தெரியுமா? சொல்லுமா. இல்ல. சரி, நீ இந்த கார் நம்பரையாவது பாத்தியா? இல்ல அங்கிள், அந்த அங்கிள் கார் ஓட்டுறதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அதனால கார் நம்பரை நான் பார்க்கல. சரி, என்ன ஆச்சு அங்கிள்? இன்ஜினியர் அங்கிள் நல்லா இருக்காரா? இல்ல இல்ல, அவருக்கு எதுவும் ஆகல. அவர் இப்போ வேற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டாரு. இனிமே இங்க வர மாட்டாரு. தேங்க்யூமா. சரி, நீ ஏன் உட்காந்து பேப்பர்லாம் வைக்கிற? ஸ்கூலுக்கு போகலையா? ஏம்மா ஸ்கூல் போல? ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் பண்ணாச்சே. ஆக்சுவலி குழந்தைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், நீயும் ஸ்கூலுக்கு போகணும். ஆனா ஸ்கூலுக்கு போகணும்னா நிறைய பணம் வேணுமே. என்கிட்ட பணம் இல்ல. சரி, பணம் கொடுக்க வேணானா நீங்க ஸ்கூலுக்கு போவீங்களா? அங்கிள், கண்டிப்பா போவேன். எனக்கு படிக்கணும். சமீர், இப்போ உன்னோட டர்ன். சொல்லு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நீ என்ன வேணா பண்ணிக்க. இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட செலவு செய்ய போறதில்ல. டேய், கண்டு தெரியாதா? என்னோட தடி. ஓ சாரி 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 சாரி. ஐம் சாரி. இந்தாங்க. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களுக்கு எங்கேயும் அடிப்படலையே. நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை ட்ராப் பண்ணவா? வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். நானே போய்க்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். நீங்க பார்த்து போங்க. சரிங்க, பார்த்து போங்க. ஓகே, தேங்க்யூ. சோலனுக்கு என்ன தெரிஞ்சது? வேற என்ன, இந்த ஆளுக்கும் விஷம் கொடுத்திருக்காங்க. அந்த விஷமும் செடியால செய்யப்பட்டது. என்ன, இதுவும் செடியால செய்யப்பட்டதா? ஆமா பாஸ். ஆனா இது என்ன விஷம்? அதை தான் தாரிகா செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷத்தோட பேரு ரெக்யுலேஸ் கம்யூனிஸ். அதோட இந்த விஷம் முன்ன கொடுத்த விஷத்தை விட தீவிரமானது, ஆபத்தானது கூட. இது என்ன செடியோட பேரா? ஆமா ஃப்ரெடி, இது செடியோட பேர் தான். அது மட்டும் இல்ல பாஸ், இது சாதாரண செடி இல்ல, ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஆனா கொலைகாரன் யாருன்னு தெரியல. பட் அந்த கொலைகாரனுக்கு செடிகளை பத்தின ஆழமான ஞானம் இருக்கு. இந்த ஞானம் இருந்து தான் ஆகணும், அதுவும் செடிகளை பத்து. அதான் இப்படி. ஆனா சார், இந்த கொலைக்கு காரணம் என்ன? நமக்கு இந்த ரமன் கொலைக்கும் காரணம் தெரியல, சமீர்தும் தெரியல.
இன்னும் சொல்ல போனா இந்த 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சார், சமீன் ராமனுக்கு நடுவில் ஒரு விஷயம் காமனா இருக்கு சார். ஐ see. மை காட், இந்த ஒரு சம்பவம் தான் இந்த 2 பேரையும் ஒண்ணு சேர்க்குதா? அதாவது 2 பேரும் ஒரே தப்ப பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சார், ரமண மாதிரியே சமீரும் தன்னுடைய வயசான கேன்சர் பேஷண்ட்டான அப்பாவை விரட்டி இருக்கான் சார். விஷயத்தை கேதர் பண்ணும்போது ஒரு சரியான ஆளை நாங்கள் மீட் பண்ணோம். சமீரோட அப்பாவை தேடி கண்டுபிடிக்க அவர் தான் சார் உதவி பண்ணாரு. இந்த கேஸுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு. அவரு யாரு? சார், இவர் டாக்டர் தினேஷ். ஹலோ சார். கேன்சர் சென்டர் HOD. சமீரோட அப்பாவை இவர் தான் கவனிச்சாரு. டாக்டர் தினேஷ், எனக்கு ஒரு விஷயம் புரியல. சமீர் தான் அப்பாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான். அப்படி இருக்கும்போது சமீரோட அப்பா எப்படி உங்க சென்டருக்கு வந்து சேர்ந்தாரு? கேன்சர் சென்டருக்கு யாரோ அங்க கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நுழைய போனேன். அப்பதான் இவரை பார்த்தேன். இவரும் சேர்ல உட்காந்து தனக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாரு. கையில ஒரு லெட்டர் இருந்தது. நீங்க யாருன்னு நானும் கேட்டேன். ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அவர் கையில இருந்து லெட்டரை வாங்கினேன். பணத்தை தாண்டி அதுல ஒரு லெட்டர் இருந்தது. அதில் தான் எழுதியிருந்தது இவருக்கு கேன்சர்னு. நாங்கள் இவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா. அட்மிஷனுக்கான பணம் கவர்லேயே இருக்குது. ட்ரீட்மெண்ட்கான பணமும் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தன்னால் வந்துருமா. அவர் வயசு நிலைமையை பார்த்து நான் அவரை அட்மிட் பண்ணிட்டேன். ஆனால் நான் கவலைப்பட்டேன், பணம் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த நாளே ட்ரீட்மெண்ட்கான மொத்த பணமும், அதாவது 10 லட்சம் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. 10 லட்சம் ரூபாயா? யார் அது? யார் பண்ணாங்க? சார், கண்டிப்பா யாராவது கொடுத்துருக்கணும். எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஆக்சுவலி பணத்தை சமீருடைய வைஃப் தான் சார் கொடுத்துருக்கா. இதெல்லாம் என்னோட தப்புதான். என்னாலதான் சமீரோட உயிரே போச்சு. நான் தான் அவனை தூண்டி விட்டேன். அவரை கவனிச்சுக்கிறதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சு. அதோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் எல்லாமும் எங்க பேர்ல மாறி இருந்தது. அதனால நான் தான் சமீரை தூண்டி விட்டு அப்பாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டு. உனக்கு வெக்கமா இல்லையா? சமீரோட அப்பா உன் அப்பா மாதிரி. அவரையே வீட்டை விட்டு விரட்டி இருக்க. சரி, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக எதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? எனக்கு யாரோ போன்ல மிரட்டி இருந்தாங்க. அதாவது அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 10 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கலன்னா அவன் சமீரையும் என்னையும் கொன்னுடுவானா. சார், நானும் 10 லட்சம் ரூபாய கொடுத்துட்டேன். ஆனாலும் என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றேன்னா, இப்பவும் ஒவ்வொரு மாசமும் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 50,000 ரூபாய் நான் கொடுக்கலன்னா அவன் என்னையும் கொன்னுடுவானா. யார் மேலேயாவது சந்தேகம்? இல்ல. சரி, அவனை பத்தி ஏதாவது நினைவு இருக்கா? அவனுடைய குரல், பேசுற ஸ்டைல் ஏதாவது? எதுவும் ஞாபகம் இல்ல. சார், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். நான் சாக விரும்பல. வேணும்னா நான் அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன். அவரை வீட்டுல வச்சு அவரை நல்லா பார்த்துப்பேன். எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். சார், காப்பாத்துங்க. பயப்பட வேண்டாம் சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க. எதுவும் ஆகாதுமா. எந்த நம்பர்ல இருந்து இவங்கள மிரட்டினாங்களோ அந்த நம்பரை வாங்கி ஃபுல்லா செக் பண்ணு. நீங்க போலாம் மேடம். வாங்க. சார், நம்ம இவ்வளோ ஆன்டிடோஸ் தயாரிச்சிருக்கோம். இதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அதாவது கொலைகாரன் இதுலேருந்தே விஷத்தை தயாரிப்பான். இப்போ என்ன ஆனாலும் சரி, கொலைகாரனோட மூளையை கண்டுபிடிக்க முடியாதே. நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்டு தான் தாரிகா. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, கொலைகாரன்
இந்த செடிகள்ல இருந்து விஷத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். முன்ன விட இப்ப ரொம்ப வீரியமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நாமளும் இனிமே கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். அடுத்த தடவை எந்த செடியோட விஷத்தை எப்படி பயன்படுத்துவான் அதை கண்டுபிடிக்கணும். எப்போ எங்க எந்த செடியை பயன்படுத்துவான் தெரியாது. ஹலோ. பூர்வி சொல்லு. சார், அந்த ஃபோன் பூத் கொலைகாரன் எங்கேருந்து ரத்னாக்கு கால் பண்ணி மிரட்டினானோ அது வந்து பாய்ந்தர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயா? அங்க கூட்டம் நிறைய இருக்குமேம்மா. அப்படின்னா கண்டிப்பா அவன் குருட மாதிரி நடிச்சு எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சார், இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காலை காலையில 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள பண்ணிருக்கான். அதோட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. இங்கேருந்து பஸ் பூனாக்கு போகுது. பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? அப்படின்னா அங்கிருந்து பஸ்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம். சரி, பரவாயில்ல, பார்க்கலாம். பயந்தரா? அப்படின்னா கொலைகாரன் மும்பையை சேர்ந்தவன். சமீரை கொலை பண்ண பூனாக்கு போயிருந்தானா? அப்போ பூனாவுக்கு ட்ரெயின்ல போயிருக்கலாம், இல்லைன்னா பஸ் பிடிச்சு. அப்படி இல்லைன்னா பிரைவேட் வண்டி, இல்லைன்னா சொந்த காரில் போயிருக்கலாம். அதான் நாம நெருங்கி வந்துருவோம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. கால்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? அதனால தான் சார் குழப்பி விட்டு ஆட்டம் காட்டுறாரு. விளையாட்டு காட்டுறான்ல அவன் நம்ம கிட்ட. அவன் நமக்கு ஆட்டம் காட்டுறான். சார், கொலைகாரன் நம்ம எப்படி பிடிக்கிறது? ஏன்னா நம்ம கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே சார். அவனோட அடுத்த வேட்டை யாருன்றத நமக்கு தெரியாது. பங்கஜ், அந்த கொலைகாரன் ஏரிய நெருங்கிறதுக்கு முன்னாடி நாமளே அந்த ஏரியாவை முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம். இந்த சம்பவம் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நடந்தது. மும்பைல இருக்கிற குரேகாவ் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசானவர் தண்டவாளத்துல உயிரை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அங்க இருந்தவங்க அவரை காப்பாத்திருக்காங்க. வாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வயசானவர் ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? என்னை ஏன் பிடிச்சிருக்கீங்க? என்னை விட்டுருங்க. நான் வாழ பிடிக்கல. நான் செத்து போறேன். விடுங்க. நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன்? சரி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் சாக பாக்குறீங்க? என்ன நடந்ததா? எனக்கு என்ன நடந்ததா? என்னோட ஒரே செல்ல மகன் என்னை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிட்டான். என்னை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். என் பையனை எவ்வளோ அழகா வளர்த்தேன்னு தெரியுமா? ஆனா என் பையன் என்ன பண்ணா? கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளிட்டான். உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நம்ம தலைமுறைக்கு இப்பெல்லாம் என்னதான் ஆச்சு? ஐயா, உங்க பையன் என்ன பண்றான்? என் பையன் என்ன பண்றானா? அவன் ஸ்கூலுக்கு போறான். அவர் டீச்சரா? இல்ல, படிக்கிறான். அவன் ஸ்கூல்ல படிக்கிறான். அவனுக்கு இப்போ 8 வயசு தானே ஆகுது. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா என்ன? உங்க பையனுக்கு என்ன வயசு ஆகுது? என்ன வயசு ஆகுது? உங்க பையனுக்கு என்ன வயசு? 8 வயசு ஆகுது. என் பையனுக்கு 8 வயசு ஆகுது. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். நான் செத்து போறேன். விடுங்க. கேட்டீங்கல்ல, இவருடைய 8 வயசு பையன் இவரை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரு இந்த 8 வயசு பையன்? தண்டவாளத்துல உயிர் கொடுக்க போன அந்த பெரியவரோட பையன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் 33 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவருக்கு மனநலம் சரியில்லை. அதனால அவனை 8 வயசு பையனா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பையன் அமெரிக்காவில் இருக்கான். அவன் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கான். அப்புறம் தான் அவர் தற்கொலை பண்ணிக்க பார்த்தாரு. வாங்க, அவரோட பையன் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு அவரையே கேட்கலாம். சார், ஒரே ஒரு கேள்வி சார். உங்க அப்பாவை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது உண்மைதானா? ஆமா, உண்மைதான் சார். நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? ஆமா, நான் தான் விரட்டினேன். எனக்கு தப்பா தெரியல. அவனை பத்தி உனக்கு தெரியுமா? அவர் கூட வாழ்ந்து பாருங்க. அவருக்கு ஆல்பன் ஷூ இருக்கு. அவரை வீட்டில் வச்சுட்டு எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க. நான் என்ன பண்றது? காலம் முழுக்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாகணுமா என்ன? என்கிட்ட பணமா இல்ல, எல்லாமே தீர்ந்து போச்சு. இங்க வந்துட்டானா இவ செஞ்சு என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு வேலைக்கு போயிடு. நீ எனக்கு பெரிய தலைவலியா போயிட்ட. எங்க போனாலும் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு சந்தோஷமா? என்னை விட்டு எங்கேயாவது போயிடு. சார் இருங்க சார். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது இவர் தானே உங்களை வளர்த்தாரு, அடையாளம் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்களே அவரை விரட்டுறீங்களே. உனக்கு ரொம்ப அக்கறையோ? போய் அடா பண்ணிக்க போ.
என் மூளையை குழப்பாத. உனக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்ணியாச்சு, சரியா? இப்போ நீ நிம்மதியா இருக்கல, பணம்லாம் சம்பாதிச்சல, அப்ப போயா. நீங்களே பாத்தீங்கல்ல, ஒரு மகன் தான் அப்பாவை விரட்டிட்டான். பாவம், இவர் எங்க தான் போவார் சொல்லுங்க? யார் துணையா நிப்பாங்க? இவர் சம்பாரிச்ச அத்தனை பணத்தையும் மகனுக்கு ஒப்படைச்சிட்டாரு. இன்னைக்கு இவர் பையன் வீட்டை விட்டு விரட்டிட்டான். வாங்க வாங்க, பலூன் வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. வாங்க பசங்களா, வாங்க 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 வாங்க. கம்மி ரேட்டு பலூனு பலூனு. வாங்க வாங்க பசங்களா. ஏய் வாடா, டேய் வாடா பையா, வா இங்க வா. ஹலோ. பலூன் பலூனு பலூனு. வாங்க வாங்க, பலூன் வாங்கிக்கோங்க. பலூன் பலூன், அழகழகான பலூன். உனக்கு ஒண்ணுமாமா? பலூன் 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 வேணுமா? பலூன். சார் சார், ஒரு குருட பில்டிங் பக்கத்துல தான் வரான். என்ன சார் என்ன இத்தனை பேரு? பேரு? சார், பிளைண்ட் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டோமா? இத்தனை பேர் இருக்காங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு தெரியுது. ஒரு நிமிஷம், எல்லாரும் நில்லுங்க. நீங்களே எப்படி வந்தீங்க இங்க? இப்படி வாங்க. எப்படி இத்தனை பேர் வந்தீங்க? வாங்க போங்க. இந்த பக்கம் எங்க இருந்து வந்தீங்க நீங்க? எங்க இருந்து இங்க வந்தீங்க? ஃப்ரீயா ஐ செக்அப் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். இங்க சம்பத் இருக்காரா? சம்பத்தா? அவர் தான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இங்க நடக்கல. கேம்ப் எல்லாம் எதுவும் இல்ல. யார் வர சொன்னது உங்களை? அவர் தான் சார் எங்களை கூப்பிட்டாரு. பங்கஜ் 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 என்னாச்சு? பங்கஜ் அதோ போறான். பங்கஜ் அவன வா வா சீக்கிரம் வா. பங்கஜ், உனக்கு ஒண்ணும் ஆகாதா? பங்கஜ், இவனை உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. பங்கஜ் பங்கஜ், உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. பங்கஜ் தாரிகா, இந்தா
இது என்ன விஷயம் உடனே கண்டுபிடி. என்ன விஷயம் தெரிஞ்சாதான் நாம ஆன்டிடோஸ் கொடுக்க முடியும். பங்கஜ், உடனே பாரு. நான் பேசுறது கேக்குதா? அவனுக்கு எதுவுமே கேட்கல. அவன் கண்ணை மட்டும் மூடிடக்கூடாது. ஆன்டிடோஸ் இருந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டா இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். இந்த விஷம் முதல்ல கொடுத்த விஷத்தை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தாரிகா, ஒரு வேலை பண்ணு. நேச்சுரல் பயோ சென்டருக்கு ஃபோன் பண்ணி அவனை லைன்லயே வச்சுக்கோ. பங்கஜ், டோன்ட் வரி. பங்கஜ், சார். ஓ மை காட், நம்பவே முடியல. பாஸ், அவன் விஷத்தை மாத்திட்டான். ஆனா நம்ம கிட்ட நிறைய ஆன்டிடோஸ் இருக்கு, ஏதாவது ஒரு வேலை செய்யும்ல. எதுவும் வேலை செய்யாது பாஸ். இது செடியோட விஷமே இல்ல. அவன் விஷத்தை மாத்திட்டான். இப்ப என்ன பண்றது சொல்லு எனக்கு. எப்படியாவது இவனை காப்பாத்து. பங்கஜ், பங்கஜ், கீப் பிரீத்திங். எல்லாம் சரியாயிடும். சார், என் பேரு மதன். டேய், இது உன் வேலை தானா? ஏன் என் பின்னாடி அலையிறீங்க? நான் எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணேன். ஒருத்தன் உயிர் எடுக்கிறது சரியாடா? நான் ஜஸ்ட் சில பேருக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கேன். யார் தான் அம்மா அப்பாவை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களோ உலகத்தில் வாழ அவங்களுக்கு உரிமை கிடையாது. எப்போ என் அம்மா செத்தாங்களோ என் உலகமே இருண்டு போச்சு. அப்போ தான் நான் இந்த ஆசிரமத்தை நான் ஆரம்பித்தேன். சார், அங்கே எவ்வளோ வயசான அப்பா அம்மா வராங்களோ எல்லாரும் குழந்தைங்களால விரட்டப்பட்டவங்களா இருந்தாங்க. அதை பார்த்துட்டு என் ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சுது. அப்போவே நான் எல்லாரையும் கவனிக்கணும்னு ஒரு சரியான முடிவெடுத்தேன். அதனால தான் நான் கொலை பண்ண ஆரம்பித்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? டாக்டர், ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. ஒன்னும் பண்ண முடியாது. விஷத்தோட காம்போசிஷன் என்னன்னு தெரியாம நம்மால எதுவுமே பண்ண முடியாது. நாம தப்பான ஆன்டிடோஸ் கொடுத்துட்டோம்னா அது இன்னும் பிரச்சனை ஆயிடும். சார், சார், பங்கஜோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சார், பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு அங்க போறோம். போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? அந்த அளவுக்கு இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல. இந்த பையன் விஷத்தை மாத்தி இருக்கான். அடச்சே. பங்கஜ், பங்கஜ். ஹலோ. சார். சார், மாட்டிக்கிட்டான். சார், மதன் தான் கொலைகாரன். விஷமா? நாங்க கேட்குறோம். உங்களுக்கு எதுவும் தெரிய வராது, ஒண்ணுமே தெரிய வராது. அவன் அப்பாவை வீட்டை விட்டு விரட்டிட்டான். வெல்கம் மை பாய். பயப்படாத. உனக்கு ஒன்றும் ஆகல. நீ ரொம்ப நல்லவன் தான் மதன், ஆனா பண்ண காரியம் தான் சரியில்லையே. இவன் போயிட்டான் அபிஜித். ஆனா என்ன ஆனாலும் சரி, இவன் நடத்துற ஆசிரமம் தொடர்ந்து நடக்கணும்.